நிறைய பேர் தெரியாது. நான் வந்து வேட்டையாடு விளையாடுல கமல் சாரோட ஒரு 7 1/2 மினிட் சீன் பண்ணேன். என்னன்னு தெரியல. அப்புறம் அத எடுத்துட்டாங்க. டெலீட்டட் சீன்ஸ்ல இருந்தது அது. ஆனா கமல் சார் அன்னைக்கு நடிக்கும்போது சொன்னாரு இந்த மாரி, "உங்க கண்ணு ரொம்ப நல்லா இருக்குன்னாரு சார்." "என்ன சார் என் கண்ண பத்தி சொல்றீங்க? நீங்க கண்ணுக்கு பிஸ்தாவே நீங்க தான்." "இல்ல, இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க." "தேங்க் யூ வெரி மச் சார்." இப்போ மார்கன்னு ஒருத்தர் அன்னைக்கு அவர் தான் வந்திருந்தார். இவர் வரல. கௌதம் மேனன் வரல இன்னைக்கு. ஐ திங்க் இட் வாஸ் நாட் வெல் ஆர் ஐ டோன்ட் நோ. ஸோ அந்த சீனுக்கே பெருசா டயலாக் ஒண்ணும் இல்ல சார். அதாவது இவரு என்ன ஜெயில்ல வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு முந்தின சீன்ல இவரு ஒரு போலீஸ்காரர்ட்ட சொல்லுவாரு. "ஏய் அந்த தாடி வச்சிருந்த சென்ட்ரல் மினிஸ்டர் அவர அரெஸ்ட் பண்ணு. நான் ஜெயில்ல வந்து பார்க்குறேன்னுவாரு." ஸோ அந்த கதவ திறந்து உள்ள வருவாரு. "என்ன ராகவன்? வாங்க உட்காருங்க. ரொம்ப கோவமா இருக்கீங்களா? ஏய் சாருக்கு வந்து பியர் சாரி ஜூஸ் எதனா வாங்கி குடுப்பா. ரொம்ப நல்லவரு." "ரொம்ப சூடா இருக்கீங்க ராகவன். சொல்லுங்க என்ன சமாச்சாரம்?" அப்படிம்பேன். உடனே இங்க ஒரு இது இருக்கும். கோவம்ல என்ன புடிச்சு இழுப்பாரு. எடுத்தோன்னே. "புடிச்சிருக்கா? வேணுமா?" சரவணா ஸ்டோர்ஸ் ஃபோன் பண்ணா பேல்ல கொண்டு வந்து வூட்ல அடுக்கிருவாங்க. "ஏம்பா இந்த ஃபோன் நம்பர் சரி. நீங்க ரொம்ப நல்லவரு. லஞ்சம் கிஞ்சம் வாங்க மாட்டீங்க. சொல்லுங்க." அப்படிம்பேன். அவர் சொல்லிக்கிண்டே போவாரு. "இப்ப செத்து போனது யார் தெரியுமா? அது இதுன்னு சொல்லிட்டே போவாரு அப்படின்னுவாங்க. ராகவன், கொலை மட்டும் நான் செய்யறதில்ல. அதாவது பொம்பளைங்க அதெல்லாம் உண்டு. நான் கொலை மட்டும் நான் செய்யறதில்ல." மார்கன் என்ன சொன்னார்ன்னா, "கொலை நீங்க செய்யல அப்படிங்கிறத எப்படியெல்லாம் சொல்லலாம்? அந்த மாரி நீங்க சொல்லணும். ஏன்னா, ஹி டசன்ட் லைக் யூ." ஸோ ஒரு எரிச்சலோட தான் அவர் இங்க வராரு. அதனால நீங்க வந்து அத ஏதாவது நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னா, நான் சொன்னேன், "கொலை மட்டும் நான் செய்யறதில்லன்னு சொல்லலாம்." நல்லா இருக்கு சார்" அப்படின்னாரு. ஸோ அவர் பேசிக்கிட்டே போவாரு. "ராகவன், கொலை மட்டும் நான் செய்யறதில்ல. இது வேற யாரோ. நீங்க வேற யாரையும் போய் பாருங்க." கதவ திறந்து விடுப்பா சார் பிஸியா இருக்காரு. வெளில போணும் அப்படிம்பேன்.